Welcome to online class with Hema. இன்னைக்கு 8th standard mathsல page number 13 exercise 1.1 exercise 1.1ல 7th sum list any 5 rational numbers between the given rational numbers. ரெண்டு digits கொடுத்திருக்காங்க. அது மிடில்ல இருக்க 5 rational numbers ஏதாவது கண்டுபிடிக்கணும். So list any 5 rational numbers. Any 5 rational numbers. So first one என்ன -2 and 0. இப்போ -2 and 0 வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதால இதே தின ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா 3/5 2/3 இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுவோம். இது வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதால என்ன பண்ணோம்னா -2/1 and 0/1ன்னு வச்சுக்கணும். ஸோ -2/1 இதை வந்து டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ -2/1 into 10/10 ஸோ தட் ரெண்டு இதையும் வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் எதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் தான் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியும். பண்ணால் -20/10. அடுத்தது 0/1 இதை பண்ணிங்கன்னா 0/1 பண்ணிங்கன்னா 0/1 into 10/10 equal to என்ன 0 10s are 0/10. So -20/10 between rational numbers என்னன்னா therefore 5 rational numbers between -20/10 that is equal to -2 and 0/10 equal to 0 or இப்போ இது வந்து டினாமினேட்டர் எதனால் 10ஆல் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஸோ தட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ தான் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ -20/10 -19/10 -18/10 ஸோ இப்போ நடுவில் வேண்டாம். அப்புறம் -7/10 -6/10 அப்புறம் -4/10 -5/10 0. ஸோ இதுதான் வந்து பிட்வீன் எனி 5 எழுதலாம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதால நம்ம வந்து பிட்வீன் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். equal to 0. அவ்வளோதான். செகண்ட் சம் -1/2 and -1/2 and 3/5. இப்போ அது வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 5 இஸ் அப்போ என்ன 2 × 5 = 10. இதுதான் எல்சிஎம். ஸோ மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எதால் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ஸோ அதே டிஜிட்டால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -5/10. நெக்ஸ்ட் ஒன்று 3/5 2 × 5 இங்கே வந்து 1 × 5 -5/10. அகெயின் 3/5 எதால் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும் into 2. அதே நம்பரை நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5/2 இன்னது 10 2 3s are 6. ஸோ 6/10. therefore 5 rational numbers between அதான் மைனஸ் ஆஃப் அதான் என்ன ஈக்குவல் டு -5/10 and 3/5. 3/5 என்ன 6/10. it is equal to 6/10 or என்னென்ன -5/10க்கு அடுத்தது என்ன வரும் -3/10 -4/10 எழுதலாம். -1/10 0, 1/10 2/10 ஈஸியாக டிவைட் ஆகிற நம்பர்ஸாக எழுதுகிறோம். 5/10 இதுதான் வந்து
பிட்வீன் இப்போ -5/10க்கு அடுத்தது என்ன வரும் -4/10 3/10 1/10 0 1/10 2/10 5 இது இப்போ -12 and 3/5 இருந்தால் இது பிட்வீன் நம்பர்ஸ் நம்மளால் டைரெக்டாக எழுத முடியாது. அதனால் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிறோம். வந்துட்டு therefore 5 rational numbers between -12 and 3/5 are in the numbers. Next third sum என்ன 1/4 and 7/20. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் LCM of 4 and 20 என்ன ஈக்குவல் டு 60 வரும். 4க்கும் 20க்கும் LCM கண்டுபிடிக்க 60 வரும். அப்படி இல்லைன்னா 5 கூட போட்டுக்கோங்க. அப்போது 4 5s 4 and 20 is 20. இப்போது LCM என்ன 1/4 into 5 equal to 20 என்ன 1/5/20 5/20. again இது 7 equal to 7/20 7/20. so 1/4 7/20 5/20 7/20. இது பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் வராது. அதனால் என்ன பண்ணோன்னா LCM ஆஃப் 4 and 20 இல்லைன்னா அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து 60ன்னு போட்டுக்கலாம். 60 எதுக்குன்னா இது 15 4s are 60. அதே வந்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் 15 வரும். அதனால் LCM போடுறது தப்பு. இந்த சம் மாதிரியே LCM போடக்கூடாது. இதுக்கு வந்து ஏன்னா பிட்வீன் வந்து ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான் வருது. அதனால் 4 20யும் 16 போட்டுக்கிறோம். 16 போட்டுட்டா 1/4 ஈக்குவல் டு இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வருது இன்ட்டு 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. ஸோ அதே டிஜிட்டாலும் நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணோம் ஈக்குவல் டு 15/60. அடுத்தது 7/20க்கு பாருங்கள். 7/20 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் இன்ட்டு 3. ஸோ அதே டிஜிட்டாலும் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணோம் 21/60. இப்போது பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம். என்ன 15/6 therefore எடுத்து எழுதுங்க 5 rational numbers between ஏன் LCM கண்டுபிடிக்கலன்னா 4க்கும் 20க்கும் கண்டுபிடிச்சா 20 வரும். ஸோ இது வந்து அப்படியே போட்டோன்னா இங்கே 5/20 வரும், இங்கே 7/20. ஸோ மிடில் ஒன்று தான் வர்றதால அது பண்ணாமல் 60 ஈஸியாக இப்போ இது 15 × 4 60, இது 20 × 3 60. ஸோ therefore 5 rational numbers between 1/4 that is equal to 15/60 and 7/20 that is equal to 21/60 or என்ன 16/60 17/60 18/60 19/60 20/60. Next fourth sum. -6/4 and -23/10. -6/4 and -23/10. இப்போ -6/4 என்ன 4க்கும் 10க்கும் LCM எடுத்தால் என்ன வரும் 20 வரும். ஸோ LCM ஆஃப் 4க்கும் 5க்கும் LCM எடுத்தால் 4 தான் 4க்கும் 10க்கும். ஸோ 4 2 டேபிள்ஸில் போடுங்க. 2 2s are 4 5 2s are 10. So 2 2s are 4 4 5s are 20. So LCM of 4 and 10 is 20. So -6/4 எதனால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். அதே சேம் டிஜிட்டால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 20 -30/20 and -23/10க்கு என்ன
into 220. So அதே நம்பர் நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ minus 46 by 20. Therefore 5 rational numbers between minus 6 by 4, that is equal to minus 30 by 20, and minus 23 by 10. Minus 23 by 10 and that is equal to minus 46 by 20 or minus 31 by 20, minus 32 by 20, minus 33 by 20, minus 34 by 20, minus 34, minus 35 by 20. Next, eighth sum. And I use the method of averages to write two rational numbers between 14 by 5 and 14 by 5 and